கிறிஸ்துக்கள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர யாவருக்கும் கிறிஸ்துக்கள் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்தா நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, எப்தாவின் மகளுடைய பொருத்தனை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்தாவின் மகளின் பொருத்தனை என்கின்ற தலைப்பின் கீழே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் 29 முதல் 40 வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் அதிகாரம் 11 வசனங்கள் 29 முதல் 40 முடிய. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்துடன் திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன வழியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் போதும் பார்ப்போம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இவர் எப்தா ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தனை பண்ணுறாருன்னா, இதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குன்னு பார்ப்போம். இவர் எப்தாவினுடைய தகப்பன் பார்த்தீங்கன்னா கிலேயாத்து என்று சொல்லப்படுவார். அப்போ அவர் கிலேயாத்து நானாகிய இருக்கு. இந்த கிலேயாத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மனாசே கோத்திரத்தில் உள்ளவர்னு பார்க்கும். இவர் எப்தாவின் தகப்பன் கிலேயாத்து பார்க்கும். இவர் மனாசே கோத்திரத்தில் உள்ளவர். இந்த எப்தாவின் தாய் பார்த்தீங்கன்னா இவர் புறஜாதி ஸ்திரீ அப்படின்னு பார்க்கும். இவர் பரஸ்ரீயின் குமாரன் இருக்கு. பரஸ்ரீங்க பார்த்தீங்கன்னா புறஜாதி ஸ்திரீன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எப்தாவின் தகப்பன் இருக்கிற கிலேயாத்து அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மனைவிகள் இருக்காங்கன்னு பார்க்கும். அவங்க இஸ்ரவேலர்கள். அவங்க பிள்ளைகள் பெறாங்க. பிள்ளைகள் பெறும்போது பார்த்தீங்கன்னா இவரை ஒதுக்கிச்சிடுறாங்க. நீ பரஸ்ரீ குமாரன் என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீ சுகாந்திரவாதி இல்லை அப்படிங்கிறான விஷயத்த சொல்லி அவரை துரத்தி விடுறாங்கன்னு பார்க்கும். இது இயற்கையாகவே நடக்கிற விஷயந்தான் அவங்கள்ட்ட. அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஈசாக்கு இஸ்மாவேல் பார்க்கும். அப்போ அவன் அடிமை பெண்ணுக்கு பிறந்திருக்க. அவன் பார்த்தீங்கன்னா சுதந்திரவாளி இல்லை அப்படின்னு பார்க்கும். பரஸ்ரீ குமாரனாகி எப்தா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பன் குடும்பத்தில் துரத்தி விடப்படுறான்னு பார்க்கும். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த எப்தா என்னன்னா ஒரு பராக்கிரமசாலி தான். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வீணான மனுஷனைலாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தோபேத்துன்ற இடம் இருக்குது. அதில் போய் அவருக்கு குடியிருக்கிறாரு. அவர் எப்தார் தன் சகோதரனை விட்டு தோபியத்தில் போய் குடியிருக்கிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, வீணான மனுஷர்களே எப்தா கூட்டி கொண்டு அவர்களுக்கு கூட யுத்தத்துக்கு போவார்னு பார்க்கும். சில நாட்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மோன் புத்திரருக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு யுத்தம் வருது. ஆனால் இவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறனால அப்போ இவருடைய தயவு, எப்தாவுடைய தயவு, அவனுடைய தயவு இஸ்ரவேலருக்கு தேவைப்படும்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு. அதற்கு எப்தா கிலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்ட சமயத்தில் நீங்கள் இடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மோன் புத்திரனால இஸ்ரவேலுக்கு ஒரு ஆபத்து வருது. ஆனால் இஸ்ரவேல்கிட்ட சரியான ஒரு பராக்கிரமசாலி இல்லை, யுத்தத்தை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்க்கும். அதனால என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா, நீ என்ன சேனாதிபதியாக இருந்து இந்த யுத்தத்தை நடப்பி நீங்கள் வா அப்படிங்கிறான விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த எப்தா அனுசரார் அவங்க கூட போகிறாரு. இப்போ இவரை எப்தா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம்னா இவங்களோட குடியிருக்கலாம், இஸ்ரவேலோட குடியிருக்கலாம் எண்ணம் கூட இருக்குன்னு பார்க்கும். இப்போ அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, எப்தா ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணிவிட்டு எப்படியாட்டி இதில் நான் வின் பண்ணிடணும், ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணும்போது என்னென்னா ஒரு பொருத்தனை பண்ணுறான்னு பார்க்கும். இவர் நியாயப்பிரமாணம், இந்த பொருத்தனை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் பார்க்கும். நியாயப்பிரமத்தை அடிப்படையில் இவர் நினச்சிருக்கு வாழ்ந்துருக்கலாம் பார்க்கும். அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தேவன் மேலே ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. அந்த பொருத்தனையை நிறைவேற்றினாராங்கிறதால தான் இந்த பாடம் பார்க்கும். அப்படி தான்
அதனால தான் இவர் பொருத்தனை பண்ணுறார். ஏன்னா அந்த யுத்தத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆக வேண்டும். ஏன்னா என்னை நம்பி நினைச்சிட்டாங்க, இந்த யுத்த பொறுப்பை கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பொருத்தனையை அவர் பண்ணுறாருன்னு பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களை ஆரணியர் துவக்கி மின்னிற்கு போகும் மட்டும் திராட்சத்தோட்ட நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அவர் அதே மாதிரி நினைச்சதா ஜெபம் பண்றாரு. ஆனா ஜெபத்தை தேவன் கேட்கிறாரு. இவருடைய ஜெபம் வந்துக்கிட்டு நல்ல விதமா இருந்த அப்படின்னாலும் தேவன்கிட்ட வந்துட்டு ஒரு பொருத்தனை தேவன் கண்டிப்பா நிறைவேற்ற பார்க்கும். இவருடைய ஜெபமும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்குன்னு பார்க்கும். அதனால இவர் வந்துட்டு நினைச்சாரு அந்த யுத்தத்துல 20 பட்டணத்தை பிடிச்சிடான்னு பார்க்கும். அது பிடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொருத்தனை பண்ணிடுறாருல. என்ன பொருத்தனை பண்ணார்னா, நான் வின் பண்ணி நான் வந்துட்டு என் தேசத்துக்குள்ளே போமுச்சில் வந்துக்கிட்டு என்கிட்ட வீட்டு வாசலில் எதிர்படுதோ அதை வந்துட்டு ஒரு பழி செலுத்துவேங்கிறான்னு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய குலத்தொழில் எபிரேயுடைய குலத்தொழில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறது, அந்த ஆட்டு மந்தையை தான் பார்க்கும். அதேனால என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவர் மனதில் என்ன பண்ணியிருப்பார் நினச்சிருப்பாருன்னா, நம்ம போனோன்னா ஆடு மாடு எதிர்பட்டு வந்தாலும் அதை பலி செலுத்தினாலும் நினச்சிருப்பாரு. அங்கே அவர் நினச்சதுக்கு மாறாக அங்கே யார் வாரம் பார்த்தா தன்னுடைய மகள் வாரான்னு பார்க்கும். தகப்பன் வந்துக்கிட்டு இந்த யுத்தத்தில் வின் பண்ணிருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டு மகள் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறதா நடனம் ஆடி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தம்பூரங்கள் வாசித்து கொடுத்து நடனம் ஆடி அவர் எதிர்கொண்டு வாரான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இதை கண்டு எப்தா அனுப்புகிறாரு, மனன் வந்து அழுகிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அது கூட தொடர்ந்து படிக்கலாம். எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளே அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய்த்திருந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டாள். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேல் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தினான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலின் வழக்கமாயிற்று. போதும் பார்க்கும். இங்க வந்துட்டு என்ன பொருத்தனை பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன சொல்றாரு, அப்பொழுது 30 அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரர் கையில் என் கையில் ஒப்பு கொடுத்தால் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஒப்பு கொடுத்தால் நான் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க, என் வீட்டு வாசலுக்கிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவதை எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை வந்துட்டு நான் சர்வாங்க தகன பலி செலுத்துவேன். அவர் வந்து பொருத்தனை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் எது வந்தாலும் அதை வந்து சர்வாங்க தகன பலி செலுத்துவேன்னு சொல்றாருன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு கடைசியாக அவர் இந்த வசனம் சொல்லி முடிக்க முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பொருத்தனை நினைச்சிடாத நிறைவேற்றினாருங்கிறான விஷயத்த அவர் சொல்லப்படுது பார்க்கும். 2 மாதம் கழித்த பின்பு தன் தகப்பன் திரும்பி வந்தார். அப்போ பொருத்தனைப்படி அவனுக்கு செய்தல் இன்னாடுக்கு. அப்போ பொருத்தனை பண்ணி செய்தல் இருந்தார்னா அவர் என்ன பொருத்தனை பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சர்வாங்க தகன பலி செலுத்தினான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த பெண் வந்து திருமணமாகாத ஒரு கன்னியாக இருந்தாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இவர் சர்வாங்க தகன பலி செய்தாராங்கிறான விஷயத்த நான் வந்து படிக்க போகிறோம் பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வர முச்சில் மகள் வந்துட்டு நினச்சிடாது அந்த தம்புரை வாசிச்சுட்டு நடனமாடி வர முச்சில் பார்த்தீங்கன்னா அவளை எதிர்கொண்டு வந்துட்டு அவர் அழுகுறான்னு பார்க்கும்.
அப்போ வந்துட்டு ஏன் அழுகிறாருன்னா அவளுக்கு ஒரே மகள் தான் இருக்கு, வேற குமாரோ குமாரத்தி இல்லைன்னு பார்க்கும். அதனால வஸ்திரத்தை கிழித்தின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா இஸ்ரவேலோட வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு துக்கமோ ஒரு செய்தி வந்துட்டான்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்கன்னு பார்க்கும். அது வந்துட்டு அதாவது அவங்களுக்கு ஒரு வார்த்தை வந்துட்டு கிரணச்சிக்கிரியாத ஒரு வார்த்தையை கேட்டாங்கன்னா, துக்கமோ அதிக துக்கம் இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணுவாங்க பார்த்தா பிரதிபலிக்கிறதுக்காக வச்சுருவாங்க வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிக்கிடுவாங்கன்னு பார்க்கும். அது ஒரு விஷயம் பார்க்கும். அதனால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வஸ்திரத்தை அவர் வந்து கிழிக்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடைய பண்ணியவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து சொல்லிவிட்டேனே, அதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அந்த மகளுக்கு தெரியல என்ன, ஏன் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் பண்ணுறாரு. அவர் வின் பண்ணிட்டாரு, நான் வந்துட்டு அவருக்கு முன்பாக நடனம் ஆடிட்டு வந்தேன், ஆனால் அவர் வந்துக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு அப்படி நினச்சிக்கிறாரு. இவர் வேற ஒரு வார்த்தை வேற சொல்கிறாரு, ஒரு மொட்டையாக சொன்ன மாதிரி சொல்கிறாரு, நான் வந்து தேவனிடத்து வந்து பொருத்தனை செஞ்சுட்டேன், மாற்றக்கூடாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பொருத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசின அல்லவா, அம்மோன் புத்திரனாகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டவும் ஜெயத்தை கர்த்தர் உம்முடைய கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டதுபடி செய்தரலும் என்றார். அப்போ வந்துட்டு இவர் சொல்லிடுறாரு, நான் வந்து தேவனுக்கு பொருத்தனை பண்ணேன், அதாவது என் வீட்டிலேருந்து எதிர்கொண்டு வரதோ அதை நான் பொருத்தனை பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் நீ எதிர்கொண்டு வந்துட்ட நான் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மகள் என்ன சொல்கிறாருன்னா, மகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, ஆனாலும் நீர் பண்ணின பொருத்தனையும் தேவன் நிறைவேற்றிட்டாரு, ஏன்னா வந்துட்டு அம்மோன் புத்திரர் கையில் வந்துக்கிட்டு ஒப்பு கொடுத்தாரு, அதனால என்ன நீங்கள் பொருத்தனையை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற விஷயத்த அவன் மகள் சொல்கிறான்னு பார்க்கும். சப்போஸ் நீ வின் பண்ணலன்னா நீ வந்துட்டு பொருத்தனை வின் பண்ண தேவையில்லை, ஏன்னா அவர் தோத்துட்டாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தேவன் அவருடைய சத்தத்தை கேட்கலங்கிறதான அர்த்தப்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன், இவர் வந்துட்டு இந்த போக்கிரிகளை கொண்டு போய் தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து இவர் வந்து பெரிய ஒரு யுத்த புருஷனும் கிடையாது, ஆனால் ஒரு பராக்கிரம் தள்ளி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்டை பிடிக்கன்னு அப்போ எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தேவனுடைய ஆவி அவருடைய கைட்னஸ் பண்ணனால தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு, அதை வின் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும். அதனால் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் தேவன் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பொருத்தனையை கேட்டு வந்துட்டு அவரும் வந்து அவருக்கு உங்களுக்கு பதில் செஞ்சுருக்காரு. அதனால பொருத்தனை வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் இந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு வந்துட்டு எது பலியோ எது செலுத்தினாலும் அது வந்து பலிதச்சதாக இருக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு வந்து கொடுக்குறது ஒரு பரிசுத்தமாக இருக்கணும். அதனால அந்த ஸ்திரீ எப்தாவின் மகள் வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, தன்னோட கண்ணிமைன்னா அது கண்ணி கழியாத விஷயமும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனதில் கூட அதை பாவம் செஞ்சுருக்கக்கூடாது. அதனால் ஒரு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு துக்கம் கொண்டாடவும் தன்னை சரிப்படுத்துறதுக்கு விதமாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, மலையில் போய் அவர் இருந்து 2 மாதம் நினைச்சிடாது தோழிகளோட போட்டு தன்னை வந்துட்டு சுத்திகரிக்கிற வேலையும் தன்னை வந்து தயார்படுத்துகிற வேலைக்கும் போகிறான்னு பார்க்கும். ஏன்னா அந்த ஸ்திரீ வந்துக்கிட்டு என்னன்னா கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க, அதை வந்துக்கிட்டு உடனே அதால் அவங்களால கிரணிச்சிக்க முடியல, அது போக தன்னை வந்துட்டு திடப்படுத்துகிறார், கர்த்தருக்காக திடப்படுத்துகிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, 2 மாதம் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். இன்னும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் திருமணத்துக்கு ஒரு பெண்ணை ரெடி பண்ணுறாங்க, அரேஞ்ச் மேரேஜ்னு அப்படி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு மாப்பிள்ளை பார்க்கும் வச்சுல அந்த ஸ்திரீ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பெண் என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளையை பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, பிடிச்சிட்டுனா ஓகே எனக்கு பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி என்ன சொன்னான்னா, இந்த பெண்ணு கூட தன்னை ஒரு யோசிக்கிற டைம் கொடுக்காரு. ஆனாலும் இந்த பெண் நினைச்சிட்டாரு அதுக்கு சரண்டர் பண்ணிட்டாரு. ஆனாலும் தன்னை தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான நிலைநிற்கிறதுக்காக அந்த ஸ்திரீ நினைச்சிட்டாரு, தன்னை தானே நிதானிக்கிறதுக்காக அந்த 2 மாதம் என்ன பண்ணுறான்னா அந்த போய் மலையில் போய் துக்கம் கொண்டாடிட்டு வாரா. கொண்டாடி வந்ததுக்கப்புறம் அவரோட பொருத்தனையை நிறைவேற்றினார்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் போய் அதாவது அந்த வருஷத்துல என்னைக்கு ஒரு பொருத்தனை நிறைவேற்ற அந்த நாள் வந்ததுக்கப்புறம் எத்தாவின் குமார்த்தியாக புலம்புவார்கள், அது வழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புலம்புவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ புலம்புவாங்க, இந்த ஒப்பார் வைக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இளவு விழுந்தா செத்தா மரணிச்சாதான் நினச்சப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்கன்னு பார்க்கும். புலம்புறது, ஒரு ஆள் நம்மளை வீட்டுக்கு போனால் தான் புலம்பான்னு பார்க்கும். இந்த வசனத்துப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு எக்தாவின் மகள் வந்து இறந்த மாதிரி இல்லாட்டினா அவள் வந்து தன்னை விட்டு போனதை மாதிரி இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால வந்து வருஷம் வருஷம் வந்து துக்கம் கொண்டாடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 30 கொண்டாடுவாங்க. அதில் 16, 30 இந்த மாதிரி கொண்டாடிட்டு வருஷம் ஆரம்பிச்சுட்டா அந்த வருஷத்தை வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த காரியங்களை செய்வாங்க பார்க்கும். திதி கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது, இந்துக்கள்லையும் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி நினச்சிட்டாங்க இந்த வருஷம் வருஷம் வந்து அந்த காரியம் ஆரம்பிச்சுல அங்கே துக்கம் கொண்டாடி புலம்புறாங்கங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். புலம்புற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது ஒரு வழக்க செயலாக இருந்த மாதிரி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்தாவின் மகளை சர்வாங்க தகனப்பலி செலுத்தின மாதிரி சிலவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு பார்க்கும். எல்லாரும் அப்படி தான் புரிஞ்சுக்கிறவாங்கன்னு பார்க்கும். இங்கே இந்த சொல்லப்பட்ட அந்த இன்சிடென்ட்டும் அப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகனப்பலி வந்துட்டு என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பொருத்தனை என்றால் என்ன பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்தா தன் மகளை சர்வாங்க தகனப்பலி செலுத்தினாராங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சர்வாங்க தகனப்பலி செலுத்தினா அவர் பொருத்தனை பண்ணியிருக்காரு. யாரோ எக்தா வந்து பொருத்தனை பண்ணியிருக்காரு. அப்போ வந்து சர்வாங்க தகனப்பலி என்றால் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருத்தனை அப்படின்றது, அது பொருத்தனைங்கிறது என்றால் என்னன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கும். அதுக்கப்புறம் எக்தா தன்னோட மகளை தகனப்பலி செலுத்தினாராங்கிற விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம் பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். வாசிக்கலாம். பிரசங்கி 5:4 வாசிக்கலாம். பிரசங்கி அதிகாரம் 5 வசனம் 4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். வேத வசனம் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுவதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய்கின்றது. அப்போ பொருத்தனை பண்ணிட்டான்னா அதை வந்துட்டு பண்ணிக்கொண்டால் அது செலுத்த தாமதியாதே. அதை வந்து தாமதிக்கக்கூடாது. அப்படி தாமதிச்சாவோ இல்லை பின்வாங்கினாலோ அது என்னவாயிருந்தோன்னா அவர் மூடராக ஆயிடுவார். மூடர்னு நினச்சிருவான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டுன்னு ஒரு சொல்லிட்டு என்ன பின்வாங்கிறான்னு பார்ப்போம். அப்போ ஒருத்தன் சொல் தவறாமல் இருந்தால் அவன் பூரண புருஷனாக இருக்க முடியாதுன்னு சொல்லி யாக்கோப்பு நிறுவத்தில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஒருத்தன் சொல் தவறக்கூடாது, அவன் தான் ஒரு பூரண புருஷன்னா அவன் தான் ஒரு ஆம்பளைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஒரு சொல்லிட்டானா அதை செய்து முடிக்கணும்னு பார்க்கும். அதை தான் இங்கே வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாது. அவர் மூடரின் பிரியப்படுவதில்லை. நீ நேர்ந்து கொண்ட செய். அப்போ நீ நேர்ந்து கொண்ட செய்யணும், செய்யலாட்டா நீ ஒரு மூடனுங்கிறான விஷயத்த இங்கே வேதவசனம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தான் மூடனாக இருக்கக்கூடாது, பொருத்தனை நிறைவேற்றனுக்காக தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் பொருத்தனையை நிறைவேற்றுறான்னு பார்க்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகனப்பலி என்றால் என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கு தான் அவர் நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா அவர் நேர்ந்து கொண்டான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லேவியாகமம் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வசனங்கள் படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 2 முதல் 9 முடிய. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அதை அவன் ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சர்வாங்க தகன பலிக்கு என்ன பலி செலுத்துறதுக்கு தேவைங்கிறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு பலி செலுத்த வேண்டும். அப்போ பலி செலுத்தணும்னா சர்வாங்க தகன பலி செலுத்தோம்னா அது வந்துட்டு ஆட்டு மந்தை இல்லாட்டா மாட்டு மந்தை, ஆடு மாடு புறா இதெல்லாம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பணிக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு இந்த மனிதர்களை குறித்து இங்கே எந்த விஷயமும் சொல்லலன்னு பார்க்கும். இதை அப்படியே உரமாக வைத்துக்கொள்வோம். இப்போ வந்துட்டு சர்வாங்க தகனுடைய ப்ராசஸ் முறைமையை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ சர்வாங்க தகன பலிக்கு அவருக்கு தேவை என்னன்னா ஆட்டு மந்தையிலே ஆடு மாடு புறா இது எதனாலும் எடுத்துட்டு நினைச்சலாம் இதை செலுத்தலாம் பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது
ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் குண்டங்களையும் தலையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானால் அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஓகே, இப்போதும் பார்ப்போம். அப்போ சர்வாங்க தகன பலி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு இந்த ஆடையோ மாடையோ சங்கு அறுக்கணும், ரத்தத்தை சிந்தணும், ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் தெளிக்க வேண்டியது இதாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த பலி மிருகத்தை தோல் உரித்து துண்டங்களை துண்டித்து தண்ணீரால் கழுவி அதுக்கப்புறம் கட்டையை பலிபீடத்தில் கட்டையில் அடுக்கி அதை வந்து தகனிக்கணும், நெருப்புனால தகனிக்கணும். அந்த தகனிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நெருப்பு கரிகள் இருக்கும், அந்த இது அதை எடுத்து தூபகலசத்தில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தூபகலசத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சாம்பிராணிகளை போட்டு தூப பீடத்தில் போடுவாங்க. அந்த சாம்பிராணி புகை அடிச்சது பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த தலத்துக்கு இடையில திரைசிலை இருக்குது. திரைசிலை வழியாக எங்கே போகும் பார்த்தீங்கன்னா கிருபாசனத்தில் போகும் பார்க்கும். இப்போ கர்த்தர் முகந்து பார்த்து சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்வான்னு பார்க்கும். இதுதான் சர்வாங்க தகன பலின்னு பார்க்கும். அப்போ சர்வாங்க தகன பலின்னா அதை வந்துட்டு அதை கொல்ல வேண்டும். ரத்தத்தை வந்துட்டு பலிபீடத்தில் நினைச்சவங்கன்னா பலி செத்துவாங்களா, அந்த பலிபீடத்தை கீழே நினைச்சோம் மீதியான ரத்தத்தை ஊற்றணும். கொஞ்சம் எடுத்து நினைச்சா பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு தொல்லிக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும். ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், அதாவது தோல் உரிக்கணும், அதுக்கப்புறம் துண்டாக கண்டாங்களாக வந்துட்டு துண்டிக்க வேண்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னியில் தகனிக்க வேண்டும் பார்க்கும். இதுதான் வந்து சர்வாங்க தகன பலின்னு பார்க்கும். இப்போ இதே மாதிரி எப்தா தன்னோட மகளை செஞ்சிருப்பாராங்கிற விஷயம் ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அவளை வந்துட்டு அவளை செங்கா இருக்கணும், உடலை துண்டாக வெட்டணும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அக்னியில் தகனிக்கணும். இதுதான் சர்வாங்க தகன பலின்னு பார்க்கும். இது செஞ்சிருப்பாராங்கிற விஷயத்த ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் வந்துட்டு சர்வாங்க தகன பலிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அந்த வேலையிலேருந்து எடுத்துக்கொள்ளான்னு இருக்கும். கஷ்டப்பட்டவங்க என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மிகவும் கஷ்டப்பட்டவங்க புறாவுக்கு குஞ்சுகளை வந்துட்டு சர்வாங்க தகன பலியாக எடுத்துக்கொள்ளான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சர்வாங்க தகன பலியில் மனிதர்களை பலியாக செலுத்தப்படுத அந்த ஒரு பட்டியல் அங்கே கொடுக்கப்படலான்னு பார்க்கும். அப்போ அதை நம்ம ஓரமாக வச்சிடலான்னு பார்க்கும். என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாரையாட்டி தகன பலிகளை சர்வாங்க தகன பலியாக வந்துட்டு தேவன் கேட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்துட்டு கேட்டிருக்காரு. யாரை கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை வந்துட்டு சர்வாங்க தகன பலியாக செலுத்தும்படியாக அவர் கேட்டிருக்காருன்னு பார்க்கும். அவர் வந்து நிறைவேற்றினாரா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு சின்ன ஒரு குழு கிடைக்கும் பார்க்கும். அதுக்கு நம்ம படிச்சிடலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1, 2, 9, 10, 11, 12 வசனங்களை படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 22 வசனங்கள் 1, 2 மற்றும் 9 முதல் 12 முடிய. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். 9 தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர்,
பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு சர்வாங்க தகன பலியாக செலுத்தும்படியாக யாரை கேட்டான்னு பார்த்தீங்கன்னா அபிரகாம்கிட்ட தேவன் கேட்குறான்னு பார்க்கும். தன்னுடைய நேசகுமாரனும் உன்னுடைய புத்திரனை நினைச்சிடாரு, ஒரு ஏக சுதனை நினைச்சிட கொடுன்னு சொல்லி கேட்குறான்னு பார்க்கும். அதுக்கு முந்தின வசனத்தை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின அதில் ஆதியாகமம் 22:1 என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அபிரகாம் சோதிக்கும்படியாக அவர் வந்து செக் பண்ணுறாரு. என்னென்னா நான் கேட்ட அவன் தருவானாங்கிற செக் பண்ணுறதுக்காக தான் அவர் நினைச்சிடாரு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்வாங்க தகன பலி வந்துட்டு செலுத்தணுங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவர் மௌரியா மலையில் அந்த செலுத்தணும்னு சொல்கிறான்னு பார்க்கும். அந்த மலையில் பலி செலுத்துறதுக்காக 3 நாள் பிரயாணம் பட்டு தான் வராங்க. வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்னால் சர்வாங்க தகன பலி செலுத்தோம்னா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துக்கிட்டு இது வந்து தகன பலின்னு சொல்லப்பட்டிருக்கு. தகன பலின்னு சொல்கிறாங்க. சர்வாங்க தகன தொண்டிக்குன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின்படியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆசாரி முறைமையின் படியில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலின்னா அங்கே செங்கு அறுத்து தோல் உரித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சரீரங்களை கழுவி அதுக்கப்புறம் தான் பலிபீடத்தில் வைப்பாங்கன்னு பார்க்கும். இது வந்து ஆசாரிகள் தான் செய்யணும்னு பார்க்கும். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தகன பலி செலுத்துறாங்க. சர்வாங்க தகன பலியில் தகன பலி செலுத்திருக்காங்க. அந்த தகன பலிங்கிறது என்ன செங்கு அறுத்து என்ன பண்ணுவாங்க ரத்தத்தை செஞ்சு அப்படி பலிபீடத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டை மேல் அடுக்கி வச்சு எரிப்பாங்கன்னு பார்க்கும். இது யாரெல்லாம் செஞ்சுருக்காருன்னா அபிரகாம் செஞ்சுருக்காரு, நோவா நினைச்சிருக்காரு, இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும். இது தகன பலி என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அபிரகாம் வந்து தன் குமாரனாகிய ஈசாக்கு பலி செலுத்துறாருல, இது வந்துட்டு நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இங்கே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கிடையாது, அவர் கொடுத்த சட்டத்திலே கிடையாது. இருந்தாலும் அவர் தேவன் சொன்னனால அவர் என்ன செஞ்சாருன்னா கட்டையின் மேலே அவர் அடுக்கி அவர் வந்து கத்தி எடுத்து ஓங்கி குத்தம் போச்சுல தேவதூதன் வந்துட்டு என்ன சொல்றாரு, அபிரகாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு இருக்கு. அப்படின்னா அவர் தேவதூதனே பயந்துடுறாரு. ஏன்னா விட்டா என்ன பண்ணிடக்கூடாது, கொன்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எபிரேயரில் பவுல் சொல்ல முச்சில் என்ன செய்றாருன்னு அவரை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ என்ன செய்றாரு, நீ வந்து பிள்ளையாண்டு மேலே கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்பட என்று அறிந்து கொள்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு இந்த நரபலியை கேட்கல, இங்கே வந்து சோதிக்கும்படியாக தான் அவர் கேட்டிருக்காரு, இவர் கொடுத்துருக்காரு. ஆனாலும் எக்காரத்தை கொண்டு கொன்றக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய தடுத்துட்டார், கையை தடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மகனுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டை பலி செலுத்துறான்னு பார்க்கும். அப்போ இங்கே கூட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவர் மனிதனுடைய பலியை நரபலியை தேவன் அங்கீகரிக்கலை விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தகன பலிங்கிறது எரிபலி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு மனிதனுடைய பலியை தேவன் எங்கேயுமே கேட்கல. இன்னொன்று யாருக்கும் தேவன் சொன்னபடி யாரும் நரபலி, அதாவது தன்னுடைய பிள்ளைகளும் நரபலிங்கிறது நரன்னா மனிதனுக்கு இருக்கும், மனித பலியை எங்கேயுமே செலுத்தலான்னு பார்க்கும். ஆனாலும் புறஜாதியர்கள் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா நரபலி செலுத்திருக்காங்க, அதை கூட தேவன் நினைச்சிட்டாரு, கண்டிக்கிறார் அருங்கான விஷயம் சொல்லப்படுறதுக்கு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். உபாகமும் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் படிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 12 வசனம் 31. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே. போதும் பார்க்கும். அனுப்பிச்சுட்டாரு, உன் தேவனாய் கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. எப்படி செய்யாயாகன்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தது சொல்றாரு, கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே. அப்போ வந்து நரபலி கொடுக்கறத வந்துட்டு தேவன் விரும்புறதில்லை, அது வந்து அருவருப்பு. அந்த புறஜாதி தெய்வத்துக்கு வந்துட்டு செலுத்தினாங்க, அவங்க செலுத்தினபடி நீங்கள் நினைச்சதை செலுத்திடாதீங்க அங்கான விஷயத்தை இவங்க வந்து சொல்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மிருக பலி அதை தான் செலுத்துகிறாங்க. ஆனால் புறஜாதிகள் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குமாரங்களே எங்கள் பிள்ளைகளே நாங்கள் பலி செலுத்துன்னு சொல்லி நினச்சிறாங்க, செலுத்தினாங்க. அது தேவனுக்கு நினச்சது ஒரு அருவருப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி அருவருப்பை நீங்கள்
செய்யாதீங்கங்கிறான விஷயத்த அவர் சொன்னார் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, எரேமியா 7:31 படிக்கலாம். எரேமியா அதிகாரம் 7 வசனம் 31. தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலுள்ள தோப்பேத்தின் மேடுகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. அப்போதும் பார்க்கும் என்ன பண்ற பாத்தீங்கன்னா, அங்க சொல்லப்படுது தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்தைகளையும் அக்கினியிலே தகனிக்கிறக்காக அவர்கள் இன்னும் என்ற குமாரின் பள்ளத்தாக்கிலே தோபேத்தின் மேடுகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவில்லை, என் மனதில் தோன்றதும் இல்லை என்கிற விஷயத்த தேவன் சொல்றான்னு பார்க்கும். அப்போ நரபலி செலுத்துறதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த கூட செலெக்ஷன் பண்ணிருக்காங்க. அதான் இன்னும் பள்ளத்தாக்குன்னு சொல்லி ஒரு பள்ளத்தாக்கில் இடத்த செய் பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு மேடைகளை பலி செலுத்துகிற ஒரு மேடைகளை வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். அதான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனு நான் வந்து அந்த நரபலி செலுத்துகிற விஷயத்த நான் கட்டளை இடவில்லை. அப்போ கட்டளை விடவில்லை அப்படின்னா, கட்டளை எங்கே இருக்குது? 10 கட்டளை நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. நியாயப்பிரமாணத்தில் நான் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு நான் எழுதலை, நான் கற்பிக்கலை, நான் வந்துட்டு கூறலை. நரபலி கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. அதான் சொல்றது, நான் கட்டளையிடவில்லை, நான் கட்டளை பிறக்கலை வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லலை. என் மனதில் தோன்றவும் இல்லை, என் என் சிந்தையில கூட நினைச்சது அந்த எண்ணம் கிடையாது. நரபலி கொடுக்கணுங்கிறான விஷயம் எனக்கு சிந்தையில கூட எனக்கு இல்லைங்கிறான விஷயத்த அவர் வந்து சொல்றான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, எரேமியா 19:4-5 படிக்கலாம். எரேமியா அதிகாரம் 19 வசனங்கள் 4 மற்றும் 5. அவர்கள் என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. அப்போதும் பார்க்கும், இங்கே கூட தேவன் நினைச்சிட்டு வராது, இந்த நரபலியை வெறுக்கிறாரு அங்கே சொல்றான்னு பார்க்கும். அவர் சொல்றாரு, அவர்கள் என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தங்களுக்கு தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருக்கிற அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்துக்கு குற்றமில்லாதவருடைய இரத்தத்தை நிரப்பினார்கள். இந்த ஸ்தலத்தில் குற்றமில்லாதவர்கள், அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சோ அந்த பிள்ளைகள் இருந்தது நரபலியை கொடுத்துட்டாங்க, ரத்தத்தை நிரப்பிட்டாங்க சொல்றாரு. தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலியாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடினாலும் இப்படி வர பண்ணுவேன். அவைகள் நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, அவைகள் என் இதயத்தில் தோன்றதும் இல்லை. அப்போ வந்து இவங்க செய்கிற அந்த நரபலியை வந்துக்கிட்டு நான் என்ன சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் கற்பித்ததும் இல்லை, நான் சொன்னதும் இல்லை, என் இருதயத்தில் தோன்றதும் இல்லை, என் சிந்தையில் கூட இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எரேமியாட்ட சொல்றான்னு பார்க்கும். இந்த நரபலி கொடுத்ததுக்காகவே என்ன செய்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தண்டிக்கிறார் பார்க்கும். அப்போ நரபலி கொடுக்கறத தேவன் நினைச்சிறது அங்கீகரிக்கல அங்கிற விஷயத்த நம்ம வந்து இதுல திட்டவட்டமா நினைச்சிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்க்கும். இன்னொரு கூட வசனங்கள் படிக்கலாம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வசனங்கள் படிக்கலாம். 2 ராஜாக்கள் அதிகாரம் 17 வசனங்கள் 31 முதல் 34 முடிய. ஆவியர் நிபேகாசையும் தர்த்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர் செப்பர்வாயிமின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. அப்போதும் பார்க்கும்,
இவங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பலி செலுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலே கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆவியருடைய அந்த தேவர்களுக்கும் செப்பர்வாயருடைய தேவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலே கொடுத்துறாரு. அன்னை மேய்க்களுடைய தங்களுடைய பிள்ளைகளை அக்கினியில் தகரித்தார்கள். அப்போ வந்துட்டு சில புறஜாதியுடைய தேவர்களுக்கு சொல்லிட்டு இந்த தேவர்களுக்கு தான் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தகனிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவதுமின்றி மேலில் உள்ள கோவிலில் தங்களுக்காக ஆராதனை செய்வதற்காக தங்களுக்குள் ஈனமான ஆசாரிகளுக்காக ஏற்படுத்தினான்ருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரவேலர்கள் வந்துட்டு உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசாரிகளை ஏற்படுத்தி அங்கே வந்துட்டு ஆசாரி கூடாத பலியும் காணிக்கையும் செலுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்க அதுக்கு ஒத்ததாக இவங்க வந்து புறஜாதி தேவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களுக்கு ஒரு கோயிலையும் கட்டி அதே நடிப்பில் ஆசாரிப்போட பேஸில் ஒரு கோயிலை கட்டி அங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் லேவியர்கள் தான் ஆசாரியாக இருப்பாங்க. இங்கே ஈனமான ஆசாரிகளை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க பிள்ளைகளை அடிச்சிடாங்க வந்துட்டு தகனிக்காக பார்க்கும். அதை நினச்சிட்டு வராங்க. அப்படியே நினச்சிட்டு ஈனமான ஆசாரிகளை ஏற்படுத்தினார்கள். அங்கே நினச்சிட்டு ஆராதனையும் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அவங்க கோயிலில் சொல்கிறாங்க. அப்படியே தங்களுக்கு பயந்து தங்களை விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படி தங்கள் தேவர்களுக்கு சேவித்து வந்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து தங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவருக்கு சேவித்து வந்தார்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தேவனுக்கு கூட பயப்படல. ஆனால் புறஜாதி தேவர்களுக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க வந்து இப்படி செய்கிறான்னு பார்க்கும். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை. அப்போ புறஜாதி தேவர்களுக்கு பயந்து நடக்கிறது கூட நம்மளுடைய தேவனுக்கு அவங்க நடக்கலை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை. தங்கள் சுய திட்டத்து முறைமையின்படி ஆகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்ற பெயரிட்ட யாக்கோப்பின் புத்திரருக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் கற்பனைக்கு ஒத்ததை ஆகிலும் செய்கிறதும் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த நரபலி செலுத்துகிற விஷயங்கள்லாம் என்ன விஷயம் அடிப்படையில் பண்ணுறாங்கன்னா அதாவது நரபலி செய்கிறாங்களா அந்த விஷயம் எது அடிப்படையில் செய்கிறாங்கன்னா அவங்களோட சுய திட்டத்தின்படி தான் செய்கிறாங்க ஒழிய தேவன் வந்து கற்பித்ததில்லை. அப்போ வந்து என்னது அது யாக்கோப்பின் புத்திரருக்கும் கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கு ஒத்ததையாயிலும் செய்கிறதில்லை. அப்போ தேவன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே நினைச்சிடாது பாவத்துக்கு பரிகாரமாக ஆடையும் பலி செலுத்த சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி செய்யாமல் இவங்க சுய திட்டத்தின்படி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா புறஜாதி தெய்வங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை நரபலியாக கொடுத்தாங்கன்னு பார்க்கும். இதை தேவன் வந்து அருவருக்கிறான்னு பார்க்கும். மனிதனுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கலைங்கிறான விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக படிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் படிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 18 வசனங்கள் 9 முதல் 11 முடிய. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதாக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அப்போதும் பார்க்கும் சொல்லிட்டு அனுப்பிச்சுறாரு. இப்படிப்பட்டவர்களில் செய்கிறவர்கள் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார் என்றார். இப்படி யாராட்டி செஞ்சீங்கன்னா அவரை துரத்தி விடுறாருங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். அதான் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா 9ஆம் வசனத்துல உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் பொழுது அந்த தேசத்தில் செய்யும் அருவருப்புபடி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். ஏற்கனவே புறஜாதி ஜனங்கள் எப்படி செய்றாங்க இந்த மாதிரி ஒரு அருவருப்புக்கு செஞ்சுட்டு இருக்காங்க, நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்றாரு. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறதும் குறி சொல்லுகிறவரும் இருக்கு. அப்போ தீக்கடக்க பண்றோம்னா நம்ம ஊர்ல சொல்றாங்க இந்த இந்து கோயிலில் வந்துக்கிட்டு தீக்கடக்க பண்றது, தீ மிதிக்கிறாங்க, அதாவது பூ மிதிக்கிறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தீக்கடக்க பண்றது அப்படின்னு பார்க்கும். அந்த இதெல்லாம் இங்கிருந்து தான் வந்ததுன்னு பார்க்கும். அப்படி நடக்கும் போன பட்சத்தில் சிலருக்கு வந்துட்டு எரிஞ்சு செத்துப்புறாங்க பார்க்கும். இந்த மாதிரி என்னது தன்னை வந்துட்டு
தன்னுடைய உயிரை ரொம்ப வருத்தி ரொம்ப கொடுமைப்படுத்திலாம் நீங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் புறஜாதி வழக்கம், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறாரு. இது வந்துட்டு தேவனுக்கு அருவருப்பு. உங்கள் பிள்ளைகளை தீ மதிக்க கூட நிச்சயம் செய்யக்கூடாதுன்னு இருக்காரு. தீ மிதிக்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன தேவன் வந்துட்டு அவர் வந்து நரபலி கேட்டிருப்பாரா அப்படிங்கிற விஷயம் கேள்விக்குறி. ஆனால் வந்து நரபலி தேவன் கேட்டதில்லை. நரபலி கொடுக்குறவங்கள தேவன் அருவருக்கிறதாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 16 அதிகாரம் 20-21 படிக்கலாம். எசேக்கியேல் அதிகாரம் 16 வசனங்கள் 20-21. நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய். நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கடக்க பண்ண ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்தாய். அப்போதும் பார்க்கும் அவர் என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்றாரு, என்னுடைய சேஷ்டபுத்திரன் இருக்காரு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே தேவனுடைய சேஷ்டபுத்திரங்கள், அது என்னுடையவர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும். அப்படி சொன்னவர் சொல்றாரு, நீ எனக்கு பெற்ற உன்னுடைய குமாரரையும் உன் குமாரத்தையும் எடுத்து அவர்களை அவர்களுக்கு இரையாக பலியிட்டாய். அதாவது நீ பெற்ற பிள்ளை கிடையாது, என்னோட பிள்ளைங்க. என்னோட பிள்ளையை எடுத்து என்ன பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு எடுத்துடாது அவரை வந்துட்டு உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை இரையாக பலியிட்டாயின்னு சொல்லிட்டு, நீ செய்த வேசித்தனங்களையும் போதகம் என்றும் நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீ கடக்க பண்ணி ஒப்பு கொடுத்தாய், அவளுக்கு கொலை செய்தான் இருக்கு. அப்போ வந்துட்டு அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு எல்லாருமே யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் தான். உன்னோட பிள்ளைகள் கிடையாது, என்னோட பிள்ளைகள். அதை நினைச்சு நீ தீக்கடக்க பண்ண, அப்படி பண்ணி நினைச்சு கொலை செஞ்சுட்ட அப்படின்னு. அது வந்துட்டு தேவனுடைய பிரகாரம், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, அது கொலை குற்றமாக கருதப்படுது. இவங்க வந்து தீ மிதிக்கிறது, நரபலி கொடுக்குறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சட்டத்து நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அது என்ன பண்ணுறதுன்னா, அது வந்துட்டு ஒரு கொலை குற்றமாக கருதப்படுதுன்னு பார்க்கும். அது வந்து நீ ஓம் பிள்ளை நினச்சி செய்கிற, அது உன்னோட பிள்ளை கிடையாது, என்னுடைய பிள்ளை, நான் தான் உனக்கு கொடுத்தேன், நீ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தப்பான விஷயம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செயல் எல்லாமே என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அருவருப்பு. எந்த மனிதனும் தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு நரபலி கொடுத்தா அது வந்துக்கிட்டு அது என்னவா குற்றமாக கருதப்படும், கொலை குற்றமாக கருதப்படுது. கொலை குற்றமாக அது கருதப்படுதுன்னு பார்க்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை வந்துக்கிட்டு யாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை வந்து சர்வாங்க தகன பலி கொடுத்தாங்கன்னா அது வந்து தேவனுடைய பார்வையில் அது கொலை குற்றமாக கருதப்படும் பார்க்கும். அப்போ வந்துட்டு எவனுடைய ரத்தம் வந்துட்டு பூமியில் சிந்தப்படுதோ அதுக்கு வந்துட்டு நான் பலி வாங்குவேன்ங்கிறான விஷயத்த என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு அது ஆதியாகமத்துக்கு சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அதை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. என்ன பண்ணுறதுன்னா 4ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின் அதன் உயிராகிய இரத்தத்தில் புசிக்க வேண்டாம், உங்களுக்காக உயிராக இருக்க உங்களுடைய இரத்தத்திற்காக பலி வாங்குவேன், சகல ஜீவன்களிலும் மனுஷனிடத்திலும் பலி வாங்குவேன், மனுஷன் உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் பலி வாங்குவேன், மனுஷன் தேவ சாயலாக உண்டாக்கப்படினால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மண்ணிலே சிந்தப்பட கடவுது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்கள் பழிய பெரிய பூமியிலே திரளாக வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் இருக்க. அப்போ மனிதனே தேவன் கொடுத்தது நினைச்சது நீங்கள் பழிய பெருகி விருத்தியாக்கணும் ஒழிய தான் சொல்லியிருக்காரு. அதை வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா யாரும் எந்த மனுஷனையும் நரபலி கொடுக்கக்கூடாது. எந்த மனுஷனை நீ நரபலி குடிக்கியோ அந்த ரத்தம் சிந்தப்படுதோ அதுக்கு வந்துட்டு நான் பலி வாங்குவேன்ங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு புறஜாதி வழக்கத்தின்படி நரபலி கொடுத்தாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு அதை கணக்கு கேட்டு அனுப்பிச்சக்கூடாது, அவர் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தான்னு பார்க்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நரபலி கொடுக்குறத தேவன் வந்துட்டு ஒரு அருவருக்கிற விஷயமா இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்த வசனம் படிக்கலாம். என்னாகமும் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் படிச்சிடலாம். என்னாகமும் அதிகாரம் 30 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி, கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாள்.
அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாமிருப்பானானால், அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். போதும் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ வந்துட்டு நரபலி கொடுக்குற தப்புங்கிறான விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். சர்வாங்க தகன பலிங்கிறான விஷயம் என்னென்னா, மிருக பலியை தான் கேட்டுக்கார வழிய மனித பலியை அவர் கேட்கவே இல்லைங்கிறான விஷயத்த நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ பொருத்தனை என்றால் என்னங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலே புறப்பட்ட வாக்கின்படி செய்ய கடவன் இருக்கு. இப்போ அதே மாதிரி எப்தா என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பொருத்தனை பண்ணிட்டாரு. பொருத்தனை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவர் வாயில சொன்னதுனால அது நிறைவேற்றபடியா இருக்குன்னு பார்க்கும். சொல்றாரு, தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளையை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாள். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கார். இப்போ எனக்கு ஒரு குழந்தைய நான் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய தேவனுக்காக நான் அர்ப்பணிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பொருத்தனை பண்ணுறாங்க. பொன்னம்போச்சில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவர் பெண் பிள்ளை பிறந்தான்னா அந்த பொருத்தனை நிறைவேற்றன்னு பார்க்கும். அப்போ அந்த பொருத்தனை நிறைவேற்றணும்னா அந்த பெண்ணு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை அவங்க கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு எடுத்துருவாங்க, கர்த்தருக்காக கொடுத்துருவாங்க. அதை வேற யாருக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க பார்க்கும். அப்போ அது பொறுத்தனை என்னென்னா, பெண் பிள்ளையாக இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அது யாருக்கும் திருமணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு பார்க்கும். அவங்க கர்த்தருக்காக கடைசி வரை கண்ணி கிளையாமல் அவங்க அப்படியே இருப்பாங்க பார்க்க. இது ஒரு விஷயம் பார்க்கும். அதே இது ஆணாக இருந்தாங்க, அவங்களுக்கு நசரேன் விரதமாக கருதப்படும். அவங்க தலையில் சவரம் கத்தி படக்கூடாது. அவங்க கர்த்தருக்கென்று இருப்பாங்க. அவங்க திராட்சை ரசத்தை பருக மாட்டாங்க, திராட்சை பழத்தை எதிர்னாலும் பருக மாட்டாங்க பார்க்கும். அவங்க கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பாங்க. அவங்க தேவனுடைய வீட்டில் நினைச்சுறாங்க, அது அவங்க இருப்பாங்க, அந்த வேலையில் செய்யலாம்னு பார்க்கும். அவங்க தன்னுடைய வீட்டை விட்டு நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறது. அப்போ தேவனுக்காக ஒரு காணிக்கை பெட்டியில் போட்ட மாதிரி தான். அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது அவங்க தேவனுக்காக தேவனுடைய வேலையை செய்வாங்கன்னு பார்க்க அவங்களுடைய விஷயம் பண்ணியிருப்பாங்க பார்க்கும். நம்ம அதை கூட மன்னிச்சிடலாம், நம்ம படிக்கலாம். இப்போ பெண் பிள்ளையை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ நினைச்சா பார்த்தீங்கன்னா அந்த நிபந்தனைக்கு உட்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும். அவள் தான் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணி கொண்ட நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்டு அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பாயானால் அவள் செய்த எல்லா பொருத்தனையும் அவள் தன் தகப்பனுக்கு நிபந்தனைக்கு உட்படுத்த கொண்டால் நிபந்தனை நிறைவேற்ற வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 3ஆம் வசனம் என்ன சொல்ல போனால், தன் தகப்பன் வீட்டில் இருக்க ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கென்று ஒரு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்பட்டாள். ஒரு பெண்ணே என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருக்காக நான் இருப்பேன், திருமணமாகாமல் இருப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினான்னா அந்த பெற்ற தகப்பன்ட்டு போய் சொன்ன போச்சுல அந்த தகப்பனும் ஓகேன்னு சொல்லி அவர் நிபந்தனைக்கு உட்பட்டாங்கன்னா அதை செலுத்தணும்னு பார்க்கும். தகப்பன் வேண்டாம் என்று சொன்னாலும் அதை தேவன் மன்னிச்சிருவான்னு பார்க்கும். அதே மாதிரி அந்த பெண்ணு வேண்டாம்னு சொன்னால் அங்கே நிராகரிக்கப்படும் பார்க்கும். இப்போ பொருத்தனை மகளும் பண்ணலாம், தகப்பனும் பண்ணலாம்னு பார்க்கும். ஆனால் அங்கே எப்தாருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொருத்தனை யார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா எப்தா தான் பண்ணுறாரு. அப்போ பண்ணுறாரு. ஆனால் அந்த பிள்ளை இல்லை தகப்பனே அந்த பொருத்தனை நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னா அதை தேவன் மன்னிச்சிருப்பான்னு பார்க்கும். ஆனால் எப்தாவின் மகளும் அந்த பொருத்தனையை ரிசீவ் பண்ணுறான், ஈச்சக்குள்ளான்னு பார்க்கும். அதனால் அந்த பொருத்தனை நிறைவேற்றப்படும் பார்க்கும். இங்கே அதை தான் சொல்லப்படுன்னு பார்க்கும். ஆத்ம நிறுவன நிறைவேற்ற வேண்டும் இருக்கு. அப்போது அதாவது ஒரு தகப்பனும் மகளும் பொருத்தனை பண்ணிக்க மாட்டாங்கன்னா 2 பேரும் ஒருமனப்பட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பொருத்தனை நிறைவேறுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அவள் செய்த பொருத்தனையையும் அவள் செய்யும்படி தன் ஆத்மா நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளிலே அவள் வேண்டாம் என்று சொல்ல தடுத்தாள், அது நிறைவேற்றியதில்லை. அவருடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடினால் கர்த்தர் அதை மன்னிப்பாராக.
அப்போ வந்துட்டு அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு காலம் வரும் பார்க்கும். அப்போ அந்த திருமண வயது வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று திருமணம் செய்து கொடுக்கணும், இல்லாட்டினா கருத்தெடுத்து கொடுக்கணும்னு பார்க்கும். அப்படி அந்த தகப்பன் வேண்டாம் என் பிள்ளையை நான் திருமணம் தான் செய்து கொடுப்பேன் வேண்டாம் என்று தடுத்துட்டாங்கன்னு வைங்கன்னா அது வந்துட்டு கர்த்தர் மன்னிச்சிருவான்னு பார்க்கும். ஆனால் எப்தானுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மனப்பூர்வமாக செஞ்சு என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காங்கன்னு பார்க்கும். அப்போ எப்தாவின் மகள் வந்துட்டு நரபலி கொடுக்கல. அவங்க வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கடைசி வரை வந்துட்டு திருமணமாகாமல் கன்னியாக அவங்க இருக்கிறாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, லேவி ஆகமத்தில் நம்ம லேவி ஆகமம் 22ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள். நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரில் இஸ்ரவேலில் தங்கிற அந்நியர்களும் பொருத்தனைகளின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலியாகிய கர்த்தருக்கு தங்களுக்கு காணிக்கை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே ஆடுகளிலும் வெள்ளாடுகளிலும் பழுதற்ற ஒரு ஆட்டை பிடித்து செலுத்தவையாக. பழுது உள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒருவன் விசேஷ பொருத்தனையாவது உற்சாகமானதையாவது கர்த்தருக்கு மாட்டையாகிலும் ஆட்டையாகிலும் சமாதான பலி செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுது இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. அப்போ பொருத்தனைங்கிற விஷயம் என்ன பண்றா பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டு அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரில் இஸ்ரவேல் தங்கியிருக்கிற அந்நியனானாலும் தங்களுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாலும், அப்போ அந்நியனானால யாராலும் பொருத்தனை பண்ணினா அது என்ன உற்சாகத்தின்படி சர்வாங்க தகன பலிக்காக, அப்போ வந்துட்டு சர்வாங்க தகன பலிக்காக ஒரு பொருத்தனை பண்ணினாங்கன்னா அது என்னதான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது மாடு ஆடு வெள்ளாடு பழுதச்ச ஒரு ஆணை பிடித்து எனக்கு ஒரு அந்த ஆட்டுகளை ஆடுகளை பிடித்து நினைச்சதை பார்த்தீங்கன்னா அதை பலி செலுத்தணுங்கிற விஷயம் சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அது வந்துட்டு பழுது இல்லாமல் இருந்தால் தான் அங்கே பலி செலுத்தணுங்கிற விஷயத்தையும் சொன்னார். அப்போ வந்துட்டு பொருத்தனை பண்ணுறாங்க. அது வந்துட்டு என்ன பொருத்தனைன்னா சர்வாங்க தகனப்படியில் செய்கிற பொருத்தனைன்னா ஆடு மாடு பலிகளை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா. இங்கே மனிதர்களை வந்துட்டு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லவே படலான்னு பார்க்கும். இது ஒரு விஷயம் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, லேவியாகமும் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால், யாதொருவன் ஒரு விசேஷ பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படியே கர்த்தருக்கு உரியவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தனை எந்த பொருத்தனை பண்ணாலும் அது வந்துட்டு பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படியே கர்த்தருக்கு உரியவர்கள் இருக்கு. அப்போ அதே நினைப்பாருன்னா அந்த பொருத்தனை யாருக்கு உரியதுன்னா அது வந்துட்டு கர்த்தருக்குரியதுன்னு பார்க்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு பொருத்தனை பண்ணிட்டாங்கன்னா அவங்க யாருக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக கருதப்படுறாங்கன்னு பார்க்கும். அது இன்னொரு கூட படிக்கலாம். இது பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குற விஷயம் பார்க்கும். ஆண் பிள்ளைகளை குறித்து நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்களை படிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 1 வசனங்கள் 11 மற்றும் 24 முதல் 27 முடிய. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் இணைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். 24 அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்போதும் பார்க்கும்
அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இது யாரும் பார்த்தீங்கன்னா சாமுவேல் தான், அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான். அப்போ வந்து அன்னாள் வந்துட்டு அவங்களுக்கு குழந்தையே இல்லை, அதனால் வந்து மனமடிவாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து ஜெபம் பண்ணி அந்த குழந்தையை பெற்றுக்கொள்கிறாங்க. நான் வந்துட்டு எனக்கு குழந்தை தந்தால் அவங்க என்ன செய்வேன்னா கர்த்தருக்கென்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பொருத்தனை பண்ணாங்கன்னா அந்த பிள்ளை வந்து நஸ்ரேன் விரதம் காக்கப்படணுங்கிற விஷயத்த அவங்க சொன்னாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து பால் குடி மறந்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஆசாரனாகிய ஏலியிட இடவசமாக நினச்சிட்டாரு அந்த பிள்ளைய ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். அதை ஒப்பு கொடுத்தாரு. 28ஆம் வசனத்தில் சொல்லப்படும், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கேயே கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டான். அப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து கர்த்தருடையதாகும். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எடுத்துட்டாங்க கர்த்தருடைய அந்த வேலையை செய்வான்னு பார்க்கும். ஆனால் அந்த இங்கே சாமுவேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பின் ஆட்களை அவர் திருமணம் செய்து பிள்ளைகள்லாம் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் பெண் பிள்ளையாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருமணம் செய்யாமல் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தருக்கென்று கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்கன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம எப்தா வந்துக்கிட்டு இந்த பொருத்தனையை நிறைவேற்றுறார். தன் மகளை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பொருத்தனைன்னா கடைசியாக திருமணமாகாமல் என்ன தேவனுக்காக ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எப்தா வந்துட்டு இஸ்ரவேல் வந்துக்கிட்டு 6 வருஷம் வந்துட்டு நியாயாதிபதியாக வந்து நியாயம் விசாரிக்கிறவர் அவர் இருந்தான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் படிக்கலாம். நியாயாதிபதிகள் அதிகாரம் 11 வசனம் 39. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பன் இடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அப்போதும் பார்க்கும். அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவள் 2 மாதங்கள் கழித்து தன்னை சுத்திகரித்ததுக்கு அப்புறம் வந்தால் 2 மாதங்கள் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்தில் வந்தால் அப்பொழுது அவள் பண்ணியிருந்த தன்னை புறத்தினை நிறைவேற்றும்படி அவளுக்கு செய்திருந்தால் அவள் புருஷன் அறியாதிருந்தாள். அப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கடைசி வரை புருஷன் அறியாதுன்னு அவள் திருமணமாக கன்னியாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு JW வெர்ஷனில் வந்துட்டு நம்ம படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 11 39 40 படிக்கலாம். 2 மாதங்கள் கழித்து தன் அப்பாவிடம் திரும்பி வந்தாள். அப்போது அவர் தான் நேர்ந்து கொண்டபடியே செய்தார். அவள் கல்யாணம் செய்து கொள்ளவே இல்லை. 40 கீலேயாத்தை சேர்ந்த எப்தாவின் மகளை பார்த்து பாராட்டுவதற்காக இஸ்ரவேலில் உள்ள இளம் பெண்கள் வருஷா வருஷம் 4 நாட்களுக்கு அவளிடம் போய் வந்தார்கள். இது இஸ்ரவேலில் ஒரு வழக்கமாக ஆனது. போதும் பார்க்கும். அதான் இங்க நல்ல தெளிவா போட்டிருக்கு. 2 மாதம் கழித்து தன் அப்பாவிடத்து திரும்பி வந்தால் அப்பொழுது அவர் தான் நேர்ந்து கொண்டபடி செய்தால் அவள் கல்யாணம் செய்து கொள்ளவே இல்லை. அப்போ என்னது திருமணமாகவில்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே பொருத்தனைப்படி அவளுக்கு செய்தலினால் அவள் புருஷனை அறியாதிருந்தாள் அப்படின்னு திருமணம் பண்ணி கொள்ளல அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைபிளில் இது நிமித்தம் இஸ்ரேல் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிளியாத்தினான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரேல் வழக்கமாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு 4 நாள் போய் அங்கே வந்து புலம்புன மாதிரி எங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் ஆக்சுவலி அங்கே கிடையாது. இங்கே தெளிவாக போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா கிளையாத்தை சேர்ந்த எப்தாவின் மகளை பார்த்து பாராட்டுவதற்காக இஸ்ரவேலின் இளம் பெண்கள் வருஷா வருஷம் 4 நாட்கள் அவளிடத்து போய் வந்தார்கள். இது இஸ்ரவேலில் ஒரு வழக்கமாக இருந்ததுன்ட்டு. அப்போ அந்த பெண்ணு திருமணமாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த நாளுக்கு அதாவது என்னைக்கு பொருத்தனை பண்ணி கொடுத்தாங்களோ அந்த நாள் வரமுச்சில் அவங்களுடைய தோழிகள் இளம் பெண்ணுகள் என்ன நினைச்சுவாங்க போய் அந்த பெண்ணிட்ட 4 நாள் இருந்து அவங்கள்ட்ட வந்துட்டு நினைச்சுவாங்க ஒரு பண்டிகை மாதிரி அனுசரிச்சிருக்காங்க. போய் வர்றாங்க, பாராட்டுவாங்களாம். பரவாயில்ல, திருமணமாக நீ தேவனுக்காக கண்ணியாக இருக்கி அப்படின்னு சொல்லி பாராட்டி என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு பார்க்க. ஏன்னா தன்னோட தகப்பனுடைய பொருத்தனையை வந்துட்டு அலட்சியம் பண்ணல உடனே நிறைவேற்றினான்னு பார்க்கும். அப்போ பொருத்தனை போன முச்சுன்னா 2 பேர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாதான் அது வந்துட்டு சைன் ஆகும். இல்லாட்டினா பொருத்தனை நிறைவேற்றினா கூட அது தேவன் மன்னிச்சிருவான்னு பார்க்கும். ஆனால் வந்து எக்தா மகளும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தனைக்கு உட்பட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு செயல்படுத்துகிறான்னு பார்க்கும். ஏன்னா பொருத்தனை பண்ணி எப்தா கூட அழுகுறாரு, ரத்தத்தை கிளிக்காரு. ஆனாலும் மகள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நீர் சொன்னபடியே நினைச்சது
வாயில் வார்த்தைன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நிறைவேற்றணுங்கிறான விஷயத்த அந்த ஸ்திரீ நிறைவேற்றினாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். இதே மாதிரி யாராட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க சிலவங்க இருந்திருக்காங்க தேவாலயத்தில் கூட அந்த மாதிரி அவங்க வந்துட்டு நினைச்சுறாங்க. அவங்க கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த ஸ்திரீகளும் புதிய ஏற்பாட்டில் இருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37 வசனம் படிக்கலாம். லூக்கா அதிகாரம் 2 வசனம் 36-37. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது செஞ்சோளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அப்போது பார்க்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். அவள் கன்னி பிராயத்திலே விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தாள். அப்போ அந்த புருஷனோட 7 வருஷம் கூட வாழ்ந்துருக்காரு. அந்த புருஷன் மறைச்சிருக்கலாம்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் திருமணமே செய்யாமல் என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயத்தில் இருக்காங்க. தேவனுடைய வேலையில் அவங்க தேவனுடைய வேலைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொல்ல நம்ம ஏலியின் காலத்தில் ஆசாரி கூடமாக இருந்துச்சு. பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா அது சாலமோன் காலத்தில் தேவாலயம் பெருசாக கன்வெர்ட் ஆகி பெருசாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ ஒவ்வொரு செக்ஷன்கள் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாடுலாம் ஆசாரி கூடாரத்துக்கு பிரகாரத்தை வெளியே தான் இருக்கணும், உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு பார்க்கும். இந்த பெண்கள் நினைச்சுவாங்கன்னா அது தேவாலயத்துக்கு வெளியே அவுட்டர் கோர்ட்டில் நினைச்சுறாங்க. பார்த்தீங்கன்னா தன்னை இருக்கிறாங்க பார்க்க, தன்னை ஒப்பு கொடுக்கான்னு பார்க்கும். இன்னைக்கு எப்படி இந்த கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிச்சைக்காரவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க அதே தஞ்சமே கிடப்பாங்க பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தாங்க சில இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தன்னை வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்துட்டு தேவனுடைய சமூகத்தில் நினைச்சுவாங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்க்கும். அப்படி தான் என்ன பண்ணாங்க ஸ்திரீ இருக்காங்க, 7 வருஷம் வாழ்ந்துருக்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு 20 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணிடுவாங்க. 7 வருஷங்காரன்னா என்ன செய்றாங்க 27 வயசு வரை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு அவங்க என்ன செய்றாங்க தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்றாங்க அவங்க வாழ்க்கையை கழித்தாங்கன்னு பார்க்கும். ஏறக்குறைய 84 வயது உள்ளவரும் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுக்காக ஒப்பு கொடுத்து நினைச்சாங்க, தேவனுடைய அவங்க வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு பார்ப்போம். இதே மாதிரி தான் இங்கே எப்தாவின் மகளும் கூட தேவனுக்காக அர்ப்பணித்து தேவனோடு இருக்காங்க. அவங்க தன்னோட வீட்டிலே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்கன்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, லேவியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 27 வசனம் 28. ஒருவன் தன் வசத்தில் உள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். போதும் பார்க்கும். எங்க சொல்லப்படும் ஒருவன் தனது வசத்தில் உள்ள நர ஜீவனிலாவது, அப்போ நர ஜீவன் என்னன்னா அது மாம்சத்துள்ள எந்த ஜீவனா இருந்தாலும் பரவாயில்ல, மிருகங்கள் ஜீவனாவது காணியாட்சி நிலங்களாவது எதையாயிலும் கர்த்தருக்கண்டு சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொண்டதை கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கும். இப்போ கர்த்தருக்கு ஒரு விஷயத்தை நேர்ந்து கொண்டா அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க நர ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. நர ஜீவன்னா உயிருள்ள எந்த மனிதன் எதுனாலும் சரி அதை நினைச்சது அதை நேர்ந்து கொண்டதை நினைச்சது கர்த்தருக்கு ஏதோ பரிசுத்தமாக இருக்கணும். அது விற்கக்கூடாது மீட்கக்கூடாதுன்னு இருக்கு. அது மற்றவங்களுக்கு விற்கப்படக்கூடாதுன்னா அப்போ என்ன விற்கவும் கொல்லவும் விற்கவும் கூடாதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொண்டோம்னா கொல்லவும் விற்கவும்னு சொல்லப்படும். இல்லை கொல்லவும்னா ஒரு பெண்ணை ஒரு வீட்டிலேருந்து எடுக்கிறது, விற்கவும்னா இங்கேருந்து கொடுக்குறதுன்னு பார்க்கும், கொடுக்குறதுக்கும் அது பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும். இப்போ எப்தாவின் மகளை பொருத்தனை பண்ணியிருக்கு. அது எடுத்தது அதை என்னது நேர்ந்து கொண்டது என்னது விற்கவும் மீட்கக்கூடாது, விற்கவும் கூடாது மீட்கக்கூட முடியாதுன்னு பார்க்கும். ஏன்னா நேர்ந்து கூடாத செய்யணும், அது கர்த்தருக்கு பரிசுத்தம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதன் அடிப்பில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்திரியை மீட்க கொள்ளலை, அவங்க கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தாங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்கள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 7 வசனங்கள் 36 முதல் 38 முடிய. ஆகிலும் ஒருவன்
தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுயசித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனுமாய் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். அப்போதும் பார்த்தீங்கன்னா ஆகிலும் ஒருவன் தனது புத்திரனின் கன்னி பருவத்தை கடந்து போனபடினாலே அவள் விவாகம் பண்ணாதிருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவது அவனுக்கு பாவமல்ல, விவாகம் பண்ணாதிருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் தனது புத்திரின் கன்னி பருவத்தை கடந்து போனபடினால், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வயது இருக்குது, திருமண வயது இருக்குது, அந்த வயதை எட்டி போயிட்டு இனி வந்துட்டுக்கப்புறம் ஒரு பொண்ணை மாப்பிள்ளையை கிடைக்கலன்னா கூட இவங்க என்ன பண்ணக்கூடாது, ஒன்று அவங்க திருமணம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் அந்த திருமண ஏஜை கடந்து போனாலும் அவங்க திருமணம் பண்ணலாம். அது வந்து பாவம் அல்ல விஷயத்தை இங்கே சொல்லப்படுது. அவள் விவாகம் பண்ணாதிருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் தகுதியில்லை என்றும் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவள் மனதின்படி செய்ய கடவதும் அது பாவம் இல்லை, விவாகம் பண்ணாதிருக்கட்டும்ன்றார். இப்போ வந்துட்டு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்காங்க, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு திருமண வயதை கடந்து போயிட்டு அவங்க வந்துட்டு இல்லை எனக்கு வேண்ட பெண்ணு, அதாவது நான் திருமணம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்துட்டாங்கன்னா, நான் வேண்டாம் கடவுளுக்காக அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்கன்னா அங்கே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறோன்னு ஒரு ஆசை இருந்தாலும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அவங்க மனிதன்படி என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க செய்யட்டும், அது பாவம் இல்லை, விவாகம் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் அது பிரச்சனை இல்லை அவங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விவாகம் பண்ணாமல் இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது ஆதாம் எவ்வளோ படைத்தது என்னென்னா, தேவன் வந்து அவங்க பழி பெரிய பூமி நிரப்புங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. இப்படி பண்ணாமல் இருந்தால் பாவங்கிற விஷயங்க அவர் சொல்லுவாங்க. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து திருமணம் நீங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணுறதான். நீங்கள் திருமணம் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணிங்க, தப்பு இல்லை. திருமணம் பண்ணாமல் இருக்கா இருந்துக்கலாங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அதே மாதிரி தான் இந்த பெண்ணும் நான் திருமணம் பண்ண மாட்டேங்கிறா நிமிர்ந்தம் பண்ணி அங்கே இருக்காங்க. அதான் நேர்ந்து கொண்ட விஷயத்தையும் பார்க்கும். இங்கே 37ஆம் வசனத்தை சொல்லுது, ஆயினும் அதற்காக அவசியத்தை காணாமல் தன் இதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயிருந்தும் உன் புத்திரத்தின் கன்னிமை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இதயத்தை தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கூடாதிருக்கிறவனும் அவனை நன்மை செய்ய இருக்கிறான். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இதயத்திலே உறுதி உள்ளவனாகவும் சுய சித்தத்தின்படியும் செய்ய அதிகாரம் உள்ளவனாயிருந்து தனது புத்திரத்தின் கன்னி பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இதயத்தை தீர்மானித்த நன்மை செய்ய கடவுள். அப்போ புத்திரத்தில் கன்னி பருவத்தை காக்கப்பட வேண்டுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கணும். அதனால தான் எப்தாவின் மகள் போய் தன்னோட கன்னிமைகள் தன்னை நம்ம வந்து கரெக்டாக இருக்கமா, இனி இருப்பாமா, கரெக்டாக இருப்பாமா அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுக்காக தான் 2 மாதம் அங்கே இருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறாரு, நீ திருமணம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா திருமணம் ஆகக்கூடாது நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இருந்துக்கலாம், தப்பு இல்லை அங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதை தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை போல் இருந்தால் நலமாக இருக்குங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால தான் அங்கே கூட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் கூட திருமணம் ஆகாமல் கர்த்தருக்கென்று நினைச்சாரு அங்கே இருக்கிறான்னு பார்க்குறோம். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன், விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கென்று எப்படி பிரியமாக இருக்கலாம் என்றும் கர்த்தருக்குரியவர்களே கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணி கொண்டவன் தன் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று உலகத்துக்குரியவர்களே கவலைப்படுகிறான். அப்போ வந்து விவாகம் பண்ணாது இருக்கிறான் என்ன பண்ணுவான்னா, ஏன்னா கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரிய கவலைப்பட்டு இருக்கான். விவாகம் பண்ணவன் என்ன செய்யறான், மனைவி எப்படி வந்துட்டு சந்தோஷப்படுத்தலாங்கிறத கவலைப்படுறான்ட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு திருமணமாகாமல் அவங்க வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கு எப்படி நம்ம பிரியப்படுத்தலாங்கிறதான எண்ணத்தோடு எடுத்துவாங்க இருப்பாங்கன்னு பார்க்க. அப்போ இன்னும் ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு அவங்க ஒரு விஷயம் இருப்பாங்க பார்க்கும். அதே மாதிரி பவுல் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் தேவனுடைய வேலையை அவர் செய்கிறவராக இருந்தாருங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும்.
அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, யெப்தாவின் மகளுடைய பொருத்தனைங்கிறதான ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, யெப்தா வந்துக்கிட்டு ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்துவேங்கிறான ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. தன்னோட வீட்டில் எதிர்கொண்டு வந்தாலும் நான் சர்வாங்க தகன பலி செலுத்துன்னு சொல்லி பொருத்தனை பண்ணார். அங்கே மகள் வராரு. அந்த மகளை சர்வாங்க தகன பலி செலுத்தலாம் பார்க்கலாம். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு கண்ணு நேர்ந்து கொண்டதுனால கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கணும். அவங்களோட ஜீவநாட்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் அவங்க நினைச்சுறாங்க அவங்க கன்னியாக தேவனுடைய வீட்டில் தேவனா தேவனுக்காக அவங்க வீட்டில் இருக்கான்னு பார்க்கும். இதை வந்துட்டு பாராட்டுறதுக்காக நினச்சிவாங்கன்னா, இஸ்ரவேலருக்கு அந்த வருஷத்தில் 4 நாள் அவங்க கூட இருந்து அவங்களோட வந்துட்டு சந்தோஷப்பட்டு போவாங்க பார்க்கணும். ஏன்னா அவங்களோட செயல் அப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். தகப்பன் பொருத்தனையை வந்துட்டு அல்லல் தட்டாமல் நிறைவேற்றான்னு பார்க்கணும். இங்கே யெப்தாவின் மகள் வந்துட்டு அவருடைய பொருத்தனை என்ன, கடைசி அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் திருமணமாகாமல் கன்னியாக இருந்து கர்த்தருக்காக வாழ்ந்தான்னு பார்க்கும். அவரை நரபலி கொடுக்கல. அதுதான் இந்த பாடத்துல முடிவாக இருக்கும் பார்க்கும். இதுதான் தேவனுடைய சத்தியமாக இருக்குன்னு பார்க்கும். இவ்வளோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.